கொள்கை எதிரி பாஜக, அரசியல் எதிரி திமுக. இதுவரை அதாவது இங்கேயாவது ஸ்டாலின் சார்னு சொல்கிறாரு, நீங்கள் சாருன்னு சேர்த்து சொல்லுங்கள், சேர்க்காமல் சொல்லுங்கள், ஸ்டாலின் கோச்சிக்கு போகிறதில்ல, ஸ்டாலின் சொன்னோடனே தூக்கி ஜெயிலில் போட போகிறதில்ல. அப்படிப்பட்ட கரூர் சம்பவம் நடந்த பிறகும் உங்களுக்கு திமுக சாதகமாக நடந்தது. இதே வேறு யாருன்னா அந்த விடுவாங்களா சொல்லுங்கள், பத்திரிகையாளர் சொல்லுங்கள். இப்படிப்பட்ட சம்பவம் நடந்தால் அவர் எஃப்ஐஆரில் அவர் பேர் இல்லைங்க. திமுக இதை விடங்க எப்படிங்க உங்களுக்கு சலுகை கொடுக்க முடியும்? இல்லை, அவர் விஜய் என்ன சொல்கிறாருன்னா, நடக்கிறது சட்டமன்ற தேர்தல்னால என்னோட டார்கெட் திமுக தான் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி கிடையாது ஏங்க. இந்தியா முழுதும் பல இடங்களில் கிறிஸ்மஸ் அன்னைக்கு சர்ச்சில் அடிதடி நடக்குது. ஒரு தரப்பு வந்து சர்ச்சை ஆட்களை அடிக்கிறார்கள். குறைந்தபட்சம் கண்டனம். நீங்கள் அந்த கண்டனம் கூட பதிவு பண்ண மாட்டீங்க. நான் ஏன் வந்து மோடி பேரை உச்சரிக்க மறுக்கிறார் என்றால், நீங்கள் மோடி பேரை உச்சரிக்க மறுக்கிற ஒரு கட்சியோட கூட்டணி செல்வதற்கு தயாராக இருக்கிறீங்கன்னா அதை விட வேறு எதுவுமே இல்லை. ஆனால் அது வெளிப்படையாக எங்கேயும் சொல்லலை சார் காங்கிரஸ். யார் எங்க அவர் பெரிய மாபெரும் சக்தி, அவர் வந்து அந்த சக்தியை தடுக்க முடியாது, விசில் ஊதி விட்டது. தமிழ்நாட்டில் 5000 ரூபாய் கொடுத்தால் ஆட்சிக்கு வந்துவிட முடியும் என்று நம்புவது மூட நம்பிக்கை. இப்படிலாம் எப்படிங்க போட முடியும்? செல்வ பெருந்தகையோ ராகுல் காந்தியோ சொல்லலை சார். நான் அதெல்லாம் ஏற்றுக்கவே மாட்டேன்.